ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார். நான் உங்கள் சிரி. வெல்கம் டு மச்சு ஸ்பைசஸ். இன்றைக்கி நாம் இந்தோனேஷியன் மலேசியனோட ரொம்பவே ஃபேவரட்டான நெத்திலி மீன் சம்பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் சூடாயிருச்சான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அதில் நம்ம சுடு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி வச்சுருந்த நெத்திலியை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நெத்திலி நல்லாவே பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பொன்னிற நிறத்துக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொதிக்க விட்ட அந்த தண்ணியில் நம்ம வெட்டி வச்சு விதையெல்லாம் எடுத்து வச்ச காய்ந்த மிளகாயை சேர்த்துக்கோங்க. அதை 2 நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட 5 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தால் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். அதில் 2 தக்காளியை நான் சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுருக்கேன். தோல் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க தக்காளியோட தோல் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 வெங்காயத்தையும் நான் நறுக்கி அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோட கொஞ்சோண்டு நம்ம பொரிச்சு வச்ச நெத்திலி மீனையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குன்னு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாய் எடுத்து அதில் 1/4 கப் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் சூடானோன்னே 1 டீஸ்பூன் கடுகு தாளிப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு. இதில் நான் வெட்டி வச்ச 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு தக்காளியையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டணும். அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு கிண்டணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட வெங்காயம் நல்லாவே நிறம் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச அந்த மிளகாய் சாந்தை இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா விட்டுருங்க. அதோட ரா ஸ்மெல் எல்லாமே போகணும். ஸோ அதனால அந்த வெங்காயம் தக்காளியோடு அது நல்லாவே மிங்கிளாகி வரணும். இப்போ பார்த்திங்களா எவ்வளோ அழகாக கொஞ்சம் லிமிட்டாக வற்றி வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நான் அது கூட 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அதை நல்லாவே கொஞ்சம் கிளறி விடணும். நல்லா இந்த மாதிரி வற்றி வர்ற ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருந்த நெத்திலி எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. அந்த சம்பல் எல்லாமே அந்த நெத்திலி மீனோட நல்லாவே ஒட்டணும். இப்போது நான் ஒரு கொத்து கருவேப்பிலை அதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்களா அந்த சம்பால் எல்லாமே அதோட நல்லாவே வற்றி வந்துடுச்சு. அந்த எண்ணெயும் அதோட பிரிஞ்சு வந்துடுச்சு.
ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட நெத்திலி மீன் சம்பால் அழகாகவே ரெடி ஆயிடுச்சு. அருமையான சுவைக்கும் எளிமையான செய்முறைக்கும் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ கைஸ்.